ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் கருப்பு கொண்டக்கடலை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ குருமா பண்ணுறதுக்கு முதல்ல கொண்டக்கடலையை ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குருமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு சேர்த்து அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். அதான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய்த்தூள். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம், இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை நம்ம வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த தண்ணியும் கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சோண்டு மீதி வச்சுருக்கோம். இது நம்ம தேங்காய் கூட கொஞ்சம் அரைச்சி சேர்த்தோன்னா குருமா நல்லா நமக்கு கட்டியாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கொதி வரட்டும். நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதோட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இதுக்கு தேவையான ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்து அது கூட கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும் கடலை, இதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது தேங்காய் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். கூட உப்பு நமக்கு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம கடலை வேக வைக்கும் பொழுது ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு கிரேவி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக குருமா அழகாக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த குருமா நம்ம ஆப்பத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கடைசியாக கொஞ்சோண்டு மல்லித்தழை சேர்த்து நம்ம இப்போ சாப்பாடுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இப்போ நமக்கு கொண்டக்கடலை குருமா ரெடியாகி வந்துடுச்சு. ஆப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.